வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, பிஎம் ஸ்ரீ திட்டத்த பத்தி அப்டேட் பார்க்க போறோம். பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்து அ தமிழகத்தில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலாளர் கடிதம் குடுத்துருக்காங்க. இதுல வந்து முக்கியமான இஷ்யூவ பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பிஎம் ஸ்ரீ திட்டம் கொண்டு வந்தா வந்து எஸ்எஸ்ஏ பணம் வந்து குடுத்துர்றோம், ஃபண்ட் குடுத்துர்றோம் அப்டின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்ப மத்திய அரசு பள்ளிகள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுனால வந்துட்டு, அதுல வந்து நெறைய பேர் வந்து சேர முடியறதில்ல. தமிழக மாணவர்கள், பிற ஸ்டேட் மாணவர்கள். அ அது ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்கு. அதனால வந்துட்டு பிஎம் ஸ்ரீ திட்டத்த இங்கேயே கொண்டு வந்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அ அ ஹிந்தி தெரிஞ்ச ஆசிரியர்கள் தேவைப்படும். இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில ஹிந்தி தெரிஞ்ச ஆசிரியர்கள் இல்ல. சிடெட் எழுதி பாஸ் பண்ணவங்கள தான் கொண்டு வந்து அ அந்த பள்ளிகள்ல, அரசு பள்ளிகள்ல வந்து பாடம் நடத்த முடியும், ஹிந்தி தெரிஞ்ச ஆசிரியர்களுக்கு. இல்ல டெட்லயே வந்து ஹிந்தி ஆசிரியர்களும் வந்து தேர்வு எழுதலாம்னு சொல்லி கொண்டு வரணும். ஏன்னா இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ட்டாங்கன்னா, டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிச்சுட்டு எவ்வளவோ ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆ சீனியாரிட்டி பிரகாரம் கூட அப்பாயின்ட்மென்ட் பண்ணலாம். ஹிந்தி தெரிஞ்ச ஆசிரியர்கள் பிஎம் ஸ்ரீ திட்டம் கொண்டு வந்தா தேவைப்படும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தேன். தமிழக அரசு வந்து கவனிக்கல. இப்ப ஆசிரியர் பயிற்சி எடுக்கிறாங்கல்ல, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 80 டேஸ் வந்து ட்ரெய்னிங் எடுக்கிறாங்கல்ல, அந்த ட்ரெய்னிங் வந்து அரசு பள்ளியில மட்டும் தான் எடுக்குறாங்க. அத வந்து பிரைவேட் ஸ்கூல்லயும் கொண்டு வாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா, அங்க ஹிந்தி வந்து எப்படி டீச் பண்றாங்கன்னு தெரியும். அதேபோல டீச் ஃபார் இந்தியா ஃபெல்லோஷிப்பும் கொண்டு வந்தான். டீச் ஃபார் இந்தியா ஃபெல்லோஷிப் தமிழகத்தில் மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில 8 டாப் சிட்டில வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாத ஃபாரின்ல லண்டன்ல கூட அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கூட அது கூட நான் கொண்டு வந்தேன். அதனால தான் ரிப்பீட்டடா நான் சொல்லிட்டே இருக்கேன். ஹிந்தி தெரிஞ்ச ஆசிரியர்கள் வந்து தேவைப்படுவாங்க. இதுதான் பிஎம் ஸ்ரீ திட்டத்த வந்து அமல்படுத்தினா இருக்கிற முக்கியமான இஷ்யூ அப்படின்னு சொல்றோம். அ அமல்படுத்தினா தான் வந்து எஸ்எஸ்ஏ ஃபண்டும் குடுப்பாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையாரும் சரி, அ அ கலைஞர் கருணாநிதியும் சரி பார்த்தீங்கன்னா வந்து, மும்மொழி திட்டத்த வந்து தமிழகத்தில் கொண்டு வராமலே இருந்தாங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது.